ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மினிஷா டானி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. சைட் டிஷ்க்கு வந்துட்டு கத்திரிக்காய் தொக்கு, அதாவது எண்ணெய் கத்திரிக்காய், ரைத்தா, பாயில்டு எக் இதெல்லாமே பண்ண போகிறோம். ஸோ நான் இதுவரையிலையும் எனக்கு பிரியாணிக்கும் எனக்கும் கொஞ்சம் தூரம் தான் இது செய்கிறது. நாங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருவோம். நான் இதுவரையில் செஞ்சதில் ஒரே ஒரு டைமில் தான் பிரியாணி நல்லா வந்திருக்கு. நான் இன்னைக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். இது வந்துட்டு நல்லா வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுவேன். நல்லா வரலைன்னா ஷேர் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. நம்ம ஆனஸ்டா சொல்லலாம், இல்லாம வீடியோ கண்டிப்பா காட்டலாம். ஆனா அது எவ்வளோ இருந்து ஐ மீன் லைக் நல்லா இருந்தா சொல்லுவோம், நல்லா இல்லாம இருந்தா ஆல்சோ ஆனஸ்டா சொல்லலாம். ஓகே இது வந்துட்டு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வந்துட்டு அது டேனிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே மசாலா எல்லாத்தையும் நானே அரைச்சி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆல்ரெடி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மசாலாவுக்கு வந்துட்டு என்னென்ன அரைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மசாலாவுக்கு என்னென்ன அரைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ இதில் நான் மசாலாவுக்கு என்னென்ன அரைக்கணுமோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டன், 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுமே 1 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நான் இதெல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கொத்தமல்லி விதை, ஜீரகம், பெருஞ்சீரகம், பிளாக் பெப்பர், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அந்த ஸ்டாராக இருக்குமே அது, அதுக்கப்புறமா கல்பாசி. இவ்வளோ தான் நான் வந்துட்டு சேர்த்து போட்டு அரைக்க போகிறேன். மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வந்துட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸைட்டடா இருக்கீங்களா? நான் ரொம்ப எக்ஸைட்டட். தலப்பாக்கட்டி பிரியாணி எனக்கு ஃபேவரட் பிரியாணி. நாகர்கோயிலில் இருந்தால் நீங்கள் போய் சாப்பிடுங்க. தலப்பாக்கட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும், நாகர்கோயிலில் மட்டும் இல்லை. எனக்கு தெரியும். ஆனால் எங்கே ஹியூஸ்டனில் யூஎஸில் அப்படி ஒரு கடை இல்லை. ஐ திங்க் தே ஹேவ் மேபி கலிஃபோர்னியா, ஆஸ்டின் டெக்ஸஸ் சம்திங், or Dallas, Texas, மேபி some other places இருக்கும். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை அரைச்சாச்சு. ஸோ அரைச்ச பவுடர் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பிரியாணி மசாலா. ஓகே, நம்ம இவ்வளோ மசாலாவும் நம்ம இன்னைக்கு போட்டு செய்ய போகிறோம். ஸோ நம்ம மசாலா பேக்கெட் யூஸ் பண்ணால ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி சில பீப்புள் அந்த பேக்கெட் வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ரெடிமேட் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன். இது வந்துட்டு 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் பத்தாதான்லாம் எனக்கு தெரியல. நானே எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறேன். எவ்வளோ ரைஸ் சொன்னேன்? 1 கிலோ. 1 கிலோ ஃபிட் பண்ண முடியுமா? தெரியலையே. ஐ திங்க் அது பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீயும் எண்ணெயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான எண்ணெய், ஃப்ரெஷ்ஷான கீ. ஓகே, ஒரு ஸ்பூன் எடுத்து தர முடியுமா டானி ப்ளீஸ்? ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஆயில். அதுக்கப்புறமா அதே அளவுக்கு கீ ஆட் பண்ண போகிறோம். ஏன் ரெண்டுமே போடணும்? ரெண்டுமே போட சொல்லிதான். ஆக்சுவலாக இது நான் வந்துட்டு யூடியூப் வீடியோ பார்த்து தான் செய்கிறேன், என்னோட ரெசிபி எல்லாம் கிடையாது. ஸோ நான் பார்த்த வீடியோவில் இதே மாதிரி தான் செஞ்சாங்க, அதனால நானும் இதே மாதிரி செய்கிறேன். யூடியூப் சர்ச் பண்ணும்போது இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி செய்யறதுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஓல்டாக தான் இருந்து, யாருமே புதுசாக பண்ணல. ஐ திங்க் மேபி சம் பீப்புள் டிட், ஆனால் அந்த பிக் யூடியூபர்ஸ் பண்ணல, ஐ கெஸ். ஸோ இந்த கீ வந்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குல்ல, பே லீஃப், பட்டை, லவங்கம், அதெல்லாமே ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆனியன், டொமேட்டோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீயும் எண்ணெயும் சேர்த்து நல்லாவே இது மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்பைசஸ் அரைச்சிட்டோம், அதனால வந்துட்டு இன்னைக்கு நான் அந்த பே லீஃப், பட்டை, ஏலக்காய், அந்த ஸ்டார், இதோட பேர் ஸ்டார் அனீஸா, அதோட பேர் எனக்கு சரியா தெரியல, கிராம்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். சரியா, ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில் வைக்கிறேன்.
இவ்வளோ ஆயில் எல்லாம் போட்டு நாங்கள் செய்யவே மாட்டோம் எப்போவுமே இல்லை. ஆனால் இது நிறைய குக் பண்ண போகிறோம். ஸோ that reason. Ideally, like if it gets dry and stuck, அது கஷ்டமாக இருக்கும் to get it out. நம்ம ஆட் பண்ணியிருந்த இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்திலே தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா நான் மட்டும்தான் இருந்து வீடியோலாம் எடுத்துகிட்டே குக் பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் ஒரு கோல்டன் கலர் வர்றது வரையிலும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே 3 பெரிய சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே அமெரிக்காவில் கிடைக்கிற வெங்காயம் ரொம்ப பெருசா இருக்கும். அதுல நான் வந்துட்டு 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயமே மீடியம் சைஸ்ல இருக்குன்னா 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்தோம்னா அது கொஞ்சம் சீக்கிரமாவே வதங்கிடும். இன்னைக்கு இந்த குக்கர்லயே செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன். இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த குக்கர்ல என்னால பண்ணவே முடியாதுன்னு. ஏன்னா இது குட்டி குக்கரா இருந்துச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடையில் வாங்கின ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்யும்போது எப்பவுமே புதினா கொத்தமல்லி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா இன்னும் ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி எல்லாம் நான் பிரியாணி பண்ணும்போது இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஆனா அதோட ஸ்மெல் எல்லாம் நல்லா வராது. ஆனா நம்ம ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணோம்னா புதினா கொத்தமல்லியோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுல இருந்தும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரையிலும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது மசாலா அதிகம் கம்மி அப்படிங்கறத விடையிலும் உப்பு கரெக்டா இருக்கணும். உப்பு அதிகமா இருந்தாலும் நல்லா இருக்காது, கம்மியா இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால பிரியாணில உப்பு கரெக்டா ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாமே பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரையிலும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் 1 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். இதுல நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த மட்டன்ல இருந்தே தண்ணி பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்யும் போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வேணும்னா 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி நீங்க ஆட் பண்ணி இந்த மட்டனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லுமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்ணி இதை ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கர்ல செஞ்ச இந்த மட்டனை அப்படியே பிரியாணி செய்யற பாத்திரத்துக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா குக்கர்ல 1 கிலோ ரைஸ் போட்டு குக் பண்றதுக்கு எனக்கு இடம் இல்ல. நீங்க கம்மியான அளவுக்கு ரைஸ் போடுறீங்கன்னா நீங்க குக்கர்லயே செஞ்சா போதும். எதுல செஞ்சாலுமே 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர்ல செய்றீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல 1 விசில் மட்டும் விட்டு எடுத்தா போதும். நான் இந்த மட்டனை இந்த பாத்திரத்துல மாத்தினதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி இதை கொதிக்க விட்டுருந்தேன். கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சால்ட் அண்ட் காரம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதனால இதுக்காக ஒரு 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சமா உப்பும் ஆட் பண்ணியிருந்தேன். ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட உப்பு கரெக்டா வரும். இது கூடவே இன்னொரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இது கூடவே பாதி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் சேர்த்து கடைசியா நான் செக் பண்ணி பார்க்கும்போது சால்ட் கரெக்டாவே இருந்துச்சு. அதாவது கொஞ்சமா உப்பு கரிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனிவே அப்படி இருந்துச்சுன்னா தான் ரைஸ்க்கு இது கரெக்டா இருக்கும். நீங்கள் எடுக்கிற ரைஸை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லையே தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. நான் எடுத்திருந்த 1 கிலோ ரைஸை நான் இன்னைக்கு மெஷர் பண்ணும்போது 5 கப் அளவுக்கு வந்துச்சு. அதனால நான் இன்னைக்கு 7.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வச்சிருந்த சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதை கிண்டி விடும் போதே இந்த ரைஸ் உடையாத மாதிரி சைட்ல இருந்து எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. கீ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 to 12 மினிட்ஸ் விட்டு எடுத்துடுங்க. ரைஸ் நல்லாவே குக் ஆயிடும். அதுக்கப்புறமா இதை இன்னொரு வாட்டி சைட்ல இருந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. இந்த பிரியாணி நல்லா உதிரியா ரெடி ஆயிடும்.
அவ்வளவுதான், நமக்கு உதிரியான சீரக சம்பா பிரியாணி ரெடி தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல. இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி பிரியாணி செஞ்சிருக்கேன். அதுல ஒரே ஒரு டைம் தான் எனக்கு நல்லா வந்துச்சு. அதனால எனக்கு பிரியாணி செய்யறதுக்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி வருமோ அப்படின்னு நினைச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரைஸ்லயும் செய்யறேன். இதுக்கு முன்னாடி நான் பாஸ்மதி ரைஸ்ல தான் செஞ்சிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அதை விடையிலயும் நல்லா தான் இருந்துச்சு. கடையில சாப்பிடுற மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனா வீட்டுல சாப்பிடுற மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா சாப்பிடலாம். இந்த பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும் போதே சைட்ல இந்த ரைத்தா, பாயில்டு, கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆனா அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. வீடியோ எடுத்து செஞ்சேன்னா இன்னும் லேட் ஆயிடும். அதனால பிரியாணியை மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். எனக்கு நான் எந்த சாப்பாடு செஞ்சாலுமே செஞ்சு முடிச்ச உடனேயே சூடா சாப்பிட்றதுனா ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கும் இது செஞ்சு முடிச்ச கையோடையே சூடா சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பிரியாணி மசாலா அண்ட் பிரியாணிக்கு சேர்த்திருந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 1 கிலோல செஞ்சதை நீங்க 1/2 கிலோல செய்யறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நீங்க பாதியா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல 2 கிலோல செய்றீங்கன்னா டபுளா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்ப நம்ம கூடிய சீக்கிரத்துல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.